ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப் பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல் விலாக் தான். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நாங்கள் வந்து எங்கேயுமே போகல. ஆல்ரெடி தைப்பொங்கல் விலாக் போட்டிருக்கேன்ல, அதில் தான் நாங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்ததெல்லாம் இருக்குது. இது வந்து காலையில் எழுந்து நாங்கள் கோலம் போட்டுட்டு அந்த அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் எங்களுக்கு எப்போவுமே இந்த பொங்கல் டைமில். மாட்டுப் பொங்கல் டைம்லேயும் இந்த காணும் பொங்கல் டைம்லேயும் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் இருக்கும். அதனால் எல்லார் வீட்டு வாசலையும் என்னென்ன கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அது பார்க்குறது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி மாட்டுப் பொங்கல் அப்போ நம்ம வீட்டில் என்ன செய்வோம், நான்வெஜ் பண்ணி சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான். எப்பயும் போல் வந்து அப்படியே நம்ம ரவுண்ட் அடிக்க கிளம்பியாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகாக்கா இல்லை, அதனால் அவங்க மாமியார் மட்டும் போட்டாங்க. இது வந்து கல்பனாவும் பாவனா வந்து போட்டது. அதனால் அவங்க அந்த மாதிரி தான் கம்பி கோலம் போட்டிருந்தாங்க. அதுவே மகாக்கா ஊருக்கு போகாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா நல்லா டிசைனாக கோலம் போட்டிருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு மாட்டு வரைஞ்சி மாட்டுக்குள்ளே வந்து பானை இருக்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ரங்கோலி டிசைனு. இது இவங்க வந்து நைட்டு போட்டவங்க. நாங்கள்லாம் காலைல போட்டவங்க. அவங்க வந்து நைட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ரங்கோலி தான் போட்டிருக்காங்க. அப்படியே சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இந்த சைடில் வந்து இப்போ தான் பாவனை வந்து போட்டுட்ருக்கா. பாதியில் தான் நின்றுட்டுருக்கா. அதனால் சரி பார்த்த வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து ஃபுல்லாக முடிக்கல. இவன் எந்த மாதிரினா அதே தான், ஒரு மாடு வச்சு அதில் வந்து பொங்க பானை வர மாதிரி 2 கரும்பு வச்சு வரைகிற மாதிரி. அப்புறம் ரோட்டு சைடு போனோம் அப்படின்னா எல்லார் வீட்டு வாசலையும் சின்ன சின்னதாக கோலம் போட்டிருந்தாங்க. இந்த கோலம் பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ரங்கோலி நைட் லைட்டாக மழை வந்துச்சா தெரில, லைட்டாக நனைஞ்சிருக்கு. இந்த சைடில் நார்மலாக தான் போட்டிருக்காங்க, மாடெலாம் எதுவும் போடல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி இந்த ரோஜா பூ செடியிலேருந்து அதான் செடி வர மாதிரி, அது என்னது தொட்டிலேருந்து வர மாதிரி அழகாக இருந்துச்சு. தனுவோட ஃப்ரெண்டு வீட்டில் போட்டிருந்தாங்க, தியா வீட்டில். அதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான், ரொம்ப தூரம்லாம் போகல. அந்த கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு பொண்ணு வந்து பால் கறக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க பின்னாடி பேக் சைடு மட்டும். அது வந்து அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டில் போனோம் அப்படின்னா அங்கேயும் வந்து மாடு வச்சு தான் போட்டிருக்காங்க. மாடு பொங்கல்னால நிறைய பேர் வீட்டில் நாங்கள் வந்து மாடு வச்சு தான் போடுவோம். எப்படியாவது அந்த மாடு வந்துடணும் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி போடுவோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுறதில்ல, அதனால் அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். எங்கள் வீட்டு கோலம் நல்லா இருக்கா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவே அதை நான் போட்டேன். அப்புறம் கோலம் மாவுலாம் எடுத்து வச்சுருந்தேன். இந்த டப்பா ஃபுல்லாக கோலம் மாவு தான். இதுக்கப்புறம் என்ன விசேஷ டைம் வருமோ அந்த டைமில் எடுத்து போடுற மாதிரி. மீஷோலேருந்து கப்பு மட்டும் வாங்கியிருக்கேன், எடுத்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அன்றைக்கி வீடு, மரம், அதுக்கப்புறமேட்டு பானை இதெல்லாம் வரையலாம். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, வரைகிறதுக்கு லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் பீஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கலர் கொடுத்து அதுக்கு மட்டும் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய வீடியோ எடுத்தேன் இது கூட. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால தான். இந்த காத்தாடி போகிற மாதிரி, பறவைலாம் போகிற மாதிரி, அப்புறம் பானையிலேருந்து பொங்கல் கீழே ஊற்றுற மாதிரி வீடு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சி, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரைஞ்சது நான். அப்புறம் எப்பயும் போல் வந்து பசங்க வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி தான் போச்சு இந்த 2 நாளுமே எனக்கு. தைப்பொங்கல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போச்சு. வெளியில் போய்லாம் சுற்றி பார்த்துட்டுலாம் வந்தோம். அவ்வளோதான். நாய் வந்து மேலே வளர்த்துட்ருக்காங்க. அது நான் எங்கள் மாமியார். அதனால் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்கோசம் 3 பேருமே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது. கிரவுண்டில் போயிட்டு பாத்ரூம் போவோம்ல, அந்த பாத்ரூம்லாம் போயிட்டு வரதுக்கோசம் 3 பேரும் சண்டை. அதுக்கும் ஒரு சண்டை நடக்கும் வீட்டில் வந்து. நாயை யார் பிடிக்கிறது, நாயை யார் கூட்டின்னு போகிறது, பார்த்திங்களா அப்படியே விட்டு கடைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. நாய் எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்கும், இவங்க சண்டை போட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போய் கூப்பிட்டு வருவாங்க. அந்த குட்டி பசங்களுக்கு இதே வேலையாக தான் போச்சு. எனக்கு இப்படி தாங்க போச்சு பொங்கல். உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். திருப்பி வந்து தனு வந்து அணுவை கூப்பிட போயிட்டா. அணு வந்து அங்கே நின்றுட்டு இருந்தால, அதனால் அப்படியே நாயும் கூப்பிட்டு வரணும்ல, இல்லைன்னா நான் தான் திட்டுவேனே, அதனால் போயிட்டு நாயை கூப்பிட்டு வர போயிருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.